வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. இப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கோச்சார நிலைகள் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி அமைப்பில் இருக்கு, அது எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கு, அந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி யோக பலன்கள் நன்மை பலன்களும் தரக்கூடிய அமைப்பில் இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துட்டா இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரிஷப ராசி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும், மிதன ராசியில் சூரிய பகவானும், கடக ராசியில் குரு புதன் சுக்கிர பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் சந்திர பகவான் இந்த மாதம் துவக்கத்தில் தன்னுடைய பயணத்தை அந்த தனுசு ராசியில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பில் சந்திர பகவான் தனுசு ராசியில் இருக்கார். ராகு பகவான் கும்ப ராசியிலும் மீன ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஜூலை மாதம் மாத கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, புதன் பகவான் பாருங்க இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடக ராசியில வக்ரம் பெற்று வக்ரகதியிலே பின்னோக்கி தான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் பின்னோக்கி மிதுன ராசிக்கு கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஜூலை மாதம் 4ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அடுத்த சூரிய பகவான் பாருங்க மிதுன ராசியில இருந்து இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி இரவு விடியற்கால கணக்கு எடுத்துக்கிட்டோன்னா 17ஆம் தேதி அந்த மாதிரி அமைப்புல அந்த சூரிய பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அதாவது ஆடி மாத பிறப்பு 16ஆம் தேதி இரவு ஜூலை 17ஆம் தேதி கணக்குல ஆடி மாத பிறப்பு ஆரம்பிக்குதுங்க. இது என்ன அமைப்பு அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலம் துவங்குகிற அமைப்பு. சரிங்களா? இதுதாங்க இந்த ஜூலை மாத கிரக அமைப்பாகும். இந்த மாதிரி கிரக அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரி யோகமான பலன்கள் கொடுக்கும். ஏற்கனவே சிம்ம ராசி நேயர்களுக்கு பாருங்க, அஷ்டம சனியால எவ்வளவோ கஷ்டங்கள், குடும்பத்துல கணவன் மனைவி ஒத்துமை இல்லாத கடன் பிரச்சனை, குடும்பத்துல ஏதோ ஒரு மன சங்கடங்கள், ஊர்ல இருக்கிறவங்கலாம் வாசல்ல நின்று சண்டை போடுற மாதிரி அமைப்பு, ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலை, ஏதாவது ஒன்று வைத்திய செலவு வந்துக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இந்த மாதம் பாருங்க, ஜூலை மாதம் உங்களுக்கு இதில் எல்லாம் விடிவு காலம் கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. ஏன்னா பாருங்க, அந்த குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று குரு சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு. அந்த குரு பகவான் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாகவும் ஆகக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால அவர் 12ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால அந்த அஷ்டம சனி உடைய பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே கோச்சாரத்திலிருந்து அஷ்டம சனியால பாதிப்பு கொடுக்குறாரு. அந்த 8ஆம் இடத்த அதிபதியான அந்த குரு பகவான் அந்த ஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. அவரே உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் ஆகக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. 16ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 16ஆம் தேதி. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு. இது என்ன அமைப்பு அப்படின்னா, அவர் குருவோடு இணைகிறாரு. உச்ச குருவோடு உங்கள் ராசிநாதன் இணைகிறாரு. இது 12ஆம் இடத்தில் வந்தாலும் அவர் உச்ச குருவோடு இணைகிறதுனால சிவராஜ யோக அமைப்பு. அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. ஏற்கனவே இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 9ஆம் அதிபதி யோகாதிபதியான சனி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சிம்ம ராசி நேர்களுக்கெல்லாம் பாருங்க, கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், இந்த மாதிரி நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு அது வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு.
கவர்மெண்ட்டு வந்து சம்பளம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா சூரிய பகவான் வந்து குருவோடு உச்ச குருவோடு இணைந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு, சிவராஜ யோக அமைப்பில் சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட சலுகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, 10ஆம் இடத்தில் உங்களுடைய பாக்யாதிபதி யோகாதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி இருக்கிறதுனால நன்மையும் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்புங்க. செவ்வாய் பகவான் பாருங்க உங்கள் ராசியை 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது மகத்தான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு, நல்ல பலன்கள் கூடுதலான நடக்கக்கூடிய அமைப்பு, சகோதரர்களால் நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு, சகோதரர்களுக்கால வந்து நீங்கள் நன்மை அடையிற மாதிரி அவங்களும் உங்களால் நன்மை அடையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. சரிங்களா? உங்களுடைய ராசிநாதன் துவக்கத்திலே ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை துவங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நற்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அடுத்தது உங்கள் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிநாதனான சூரியனை பார்க்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தாங்க. உங்களுடைய ராசியில சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் யாருன்னா 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, அவர் ராசியிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. இது வந்து இளைய சகோதரால நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கக்கூடிய அமைப்புங்க. மெயினாக அஷ்டம சனியால பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. உங்களுக்கு சொந்த தொழிலில் ஏதாவது இது வரைக்கும் சங்கடங்கள் பிரச்சனைகள், ஏதோ பணம் கொடுத்த இடத்துல வரலை, வேலை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சேராமல் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது வேலையில் பிரச்சனை, ஏதாவது உத்தியோகத்தில் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஜூலை மாதத்துலேருந்து அதிலிருந்து ஒரு விடிவு காலம், அதிலிருந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா புதன் வந்து பாருங்க அவர் உங்களுடைய குடும்ப அதிபதியாக இருந்து விரயஸ்தானத்தில் இருந்து அடுத்து தன்னுடைய வீட்டுக்கே போய் அமரக்கூடிய ஆட்சி பெற்று அமரக்கூடிய அமைப்பெல்லாம் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே இருக்கிறதுனால குடும்பத்தில் இது வரைக்கும் வந்து பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் பணம் வந்து அது இல்லை கடன் பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய, கையில் கொஞ்சம் 5-10 நிற்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரி சூழ்நிலையே இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு இருக்குங்க. ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு வந்து கோச்சார நிலை நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்களுக்கு எல்லாமே வந்து இப்போ ஒரு காலேஜுக்கு போய் சீட்டு கிடைக்குமா, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நல்ல காலேஜாக இருக்குது, இந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்குமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது எனக்கு, இருந்தாலும் மார்க்கு கம்மியாக தான் இருக்குது, எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு மாணவர்கள்லாம் சிம்ம ராசி நேர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணுங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால அடுத்தது வந்து உங்கள் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இதெல்லாம் நன்மையை தரக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 9ஆம் அதிபதி உயர்கல்வி ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய காலேஜிலே நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்த்த படிப்பிலே சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, என்ன முயற்சி அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை படிப்பு விஷயத்தில் நடக்கக்கூடிய, ஏன்னா புதன் வந்து கல்விக்கு காரகர் இல்லைங்களா, அந்த புதன் இதனால விரயஸ்தானத்திலேருந்து தன் வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, அங்கே ஏற்கனவே உங்களுடைய ராசி அதிபதியோடு இணையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலேஜில் நல்ல சீட்டு நீங்கள் எதிர்பார்க்க முன்னாடியே சீட்டு கிடைச்சி காலேஜில் நல்லபடியாக சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குங்க. முயற்சி அதிகமாக செய்யுங்க. கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இது வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறி இந்த மாதம் ஜூலை மாதம் அவங்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு ஒரு விடிவு காலமாக மாதமாகவே இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுது. நன்றி, வணக்கம்.